வணக்கம் நண்பர்களே. முருகப்பெருமானுடைய எத்தனையோ கோவிலில் பல ஆச்சரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான ஒரு கோவில் தாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிவன்மலையும். அதாவது அறுபடை வீடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சிவன்மலை கோவிலில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது எங்குமே காண முடியாத ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இது என்ன ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண்டவனே உத்தரவாக ஒரு பொருளை குறிப்பால் உணர்த்துவார். அந்த பொருளானது பக்தருடைய கனவில் உணர்த்தப்படக்கூடிய பொருளானது பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே வைத்து பூஜை செய்யப்பட்டு வரும். அந்த பொருளை குறித்து பல மாற்றங்கள் இந்த உலகம் சந்திக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியினுடைய ஒரு சிறப்பு. அப்படி நிறைய விஷயங்கள் இன்னும் இந்த சிவன்மலை பற்றி இருக்குங்க. சித்தர்கள் இன்னைக்கும் உலா வந்து கொண்டு இருக்காங்க, வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தாங்க இந்த சிவன்மலை கோவில். இந்த கோவில் பற்றிய இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நான் இந்த வீடியோக்குள்ளே நிறைய சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க, நீங்களும் இந்த சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் உங்களுக்கு எந்த படை வீடு பிடிக்கும், எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒரு குறைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நாம் கடவுளை வேண்டிக் கொண்டாலும் கூட ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமலேயே தான் இருக்கும். நேர்மறையான ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்கும்போது கைவிட்டு போனது கூட நம்மளை சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலையை அணியும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றம் சந்திக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கருங்காலி மாலை வாங்கி அணிந்து கொள்றாங்க. அதில் முக்கியமாக ஒரிஜினலான மாலை வாங்கி அணியணும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கருங்காலி மாலை ஒரிஜினலாக குறைந்த விலையில் உங்களாலையும் வாங்கி கொள்ள முடியும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் கோவில் அப்படின்னு பார்த்தோம். இந்த சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் ஒரு தனி சிறப்பு ஆண்டவன் உத்தரவு பெட்டி. அதாவது பேருக்கு ஏற்றாற் போலவே இந்த ஆண்டவனே உத்தரவாக சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு பொருள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது அதனுடைய பயன்பாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அல்லது நல்ல ஒரு வளர்ச்சியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், அல்லது வீழ்ச்சியாக இருக்கலாம், இல்லது இந்த பொருள் சம்பந்தப்பட்ட இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நன்மை நடக்கலாம், தீமையும் நடக்கலாம். அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த பொருளானது வைப்பாங்க. அப்படி அந்த பொருள் இந்த வருடம் தான் மாற்றப்படும், இத்தனை நாட்கள் தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. எப்போ வேணுமானாலும் அந்த பொருள் மாற்றமானது நடக்கும். அப்படி இப்போ சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் அந்த பெட்டியில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பொருட்கள் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக மஞ்சளால் பிடித்த பிள்ளையார், அதே போல் வெற்றிலை, பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை, இந்த 5 பொருட்கள் வச்சுருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இது மங்களகரமான பொருட்கள் தான், அதனால் இனிமேல் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும், நல்லது தான் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். மேலும் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் வட்டத்தில் திருப்பூர் சாலையில் காங்கேயத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவன்மலை அமைந்திருக்குங்க. காங்கேய நாட்டுக்கு பொது மலையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. காங்கேய நாட்டு 14 ஊர் பொது மக்களும் வழிபட்டதாக, திருப்பணிகள் செய்ததாகவும், குடமுழுக்கு விழாக்கள் நடத்தியதாகவும் இலக்கியங்கள்லையும் தனி பாடல்கள்லையும் இந்த கோவிலுடைய வரலாறுகள் சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். கொங்கு நாட்டு தலங்களில் சிறந்தது இந்த சிவன்மலை அப்படின்னு சமய பெருமை பற்றியும் இலக்கிய சிறப்பு பற்றியும் புராண புகழும் உடையது இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு நம்ம இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சிறுமலையாக இருந்தாலும் மிக பெருமை மிக்க தலம் இந்த மலையும் இந்த கோவிலும் அப்படின்னு சொல்லலாம். வரலாற்று முற்பட்ட காலத்தில் இருந்தே சிவன்மலை பகுதியில் மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. படையூர் சர்வோதய சங்கம் அமைத்திருக்கக்கூடிய இடத்தின் பின்புறம் பழங்கால பெருங்கற்படை சின்னம் காணப்படுது. இதன் மூலமா சிவன்மலையினுடைய தொன்மையை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பட்டாளி நகர சிவன்மலை பட்டாளியாரை என்றே குறிப்புகள் சொல்லுது. சிவன்மலை சுப்பிரமணியரை பட்டாளி பால்வண்ணேஸ்வரர் பாலன் அப்படின்னு அழைக்கிறது வழக்கமாக சொல்றாங்க. இந்த கோவில் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் இருக்குங்க.
குறிப்பிட்டு இங்கு நம்ம போகும்போது இந்த கோவில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டுல ஏராளமான திருத்தலங்கள் புகழ்பெற்றதா இருந்தாலும், சிவன்மலை அப்படின்னு பார்க்கும்போது அது முருகப்பெருமானுடைய ரொம்பவே குறிப்பிடத்தக்க கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்கோவில் முன்பு ஈரோடு மாவட்டத்தில இருந்து திருப்பூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டு, பிறகு சிவன்மலை திருப்பூர் மாவட்டத்திற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லலாம். குன்றுகள் தோறும் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு வாக்கியங்கள் சொல்லுவாங்க. அதற்கு இணங்காற் போலவே இந்த திருப்பூர் செல்லக்கூடிய வழியில 7வது கிலோமீட்டர்லயே அமைந்திருக்கக்கூடிய குன்று தான் இந்த சிவன்மலை கோவில். மேலும் இந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அழகிய கொடிமரத்த பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு வளாகம் இருக்கும். அங்க பெரிய அரச மரத்து அடி விநாயகர் இருப்பாரு. பெரிய வேப்ப மரமும் அமைந்திருக்கும். விநாயகர வணங்கிட்டு நம்ம அடுத்து 10 படிக்கட்டுகள கடந்தோம் அப்படின்னா, ராஜ கோபுரத்த அடைய முடியும். பிறகு உள்ளே போனோம் அப்படின்னா, கொடிமரம் அதை தாண்டி நீண்ட தூரத்துல அமைந்திருக்கக்கூடிய வளாகத்துல ஸ்ரீ முருகப்பெருமான் சிவன்மலையின் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியராக இந்த திருக்கோவில் மூலவராக அருள்பாலிக்கிறாரு. திருக்கோவில் மூலவர் அழகாக சிலை அமைத்த சில பக்தர்களை அடிக்கடி தரிசிக்க தூண்டும் விதத்துல அழகாக அமைந்திருக்கிறதையும் பார்க்க முடியும். தரிசனம் செய்த பிறகு நம்ம அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடன்மன் ஸ்ரீ சுப்பிரமணிய சன்னதி இருக்கு. அதை தரிசனம் செய்து வெளியே வந்தோம் அப்படின்னா, சுற்று பிரகாரத்துல ஸ்ரீ தட்சணாமூர்த்தி நவகிரகங்கள் என சிவனுடைய ஆலயத்தை நினைவு செய்யும் விதமா தனி சன்னதிகள் பல இருக்கும். திருக்கோவில் தலமரங்களாக துரட்டி மரமும் பழங்கால புளிய மரமும் இருக்கும். இந்த திருக்கோவில் வளாகம் நல்ல அகலமுடையதா இருக்கும். சிவன்மலையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா, சென்னிமலை திருக்கோவில் மலை அமைப்பும் காங்கேயம் சுற்றுப்புற பழங்கால திருக்கோவில் 1000 ஆண்டுகளான வரலாறுகளையும் நம்மளால பார்க்க முடியும். சென்னிமலைக்கு வரக்கூடிய வெளியூர் பக்தர்கள் கூட அவசியமா சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணியரையும் தரிசனம் செய்துட்டு போறாங்க. திருக்கோவில் மேலே பக்தர்கள் சென்று வர பஸ் வசதியும், பார்க்க வேண்டிய ஆலயம் முருகப்பெருமானுடைய ஆலயமாக முக்கியமான ஆலயமா இருக்கு. முருகனுக்கு உரிய சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை மற்றும் அமாவாசை போன்ற விசேஷ நாட்கள்ல 6 கால பூஜை இங்கு நடந்து வருது. தரிசித்து ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான தலங்கள்ல இந்த சிவன்மலை கோவிலும் ஒண்ணு அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில இங்கு ஏராளமான சிறப்புகள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க இந்த கோவில். நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாம சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு நான் இது வரைக்கும் போனதில்லை. ஆனால் இந்த வீடியோவை பார்த்து தான் ஆனால் அந்த கோவில் பற்றி இவ்வளவு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்போம். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் தான் நான் சொன்ன அந்த 5 பொருள், அதாவது மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சை, வெற்றிலை, பாக்கு, அருகம்புல் இவையெல்லாம் மாற்றம் செய்திருக்காங்க. இதற்கு முன்பு கடைசியாக ஒரு மண் குவளையில தண்ணீர், அதாவது கடல் நீர் வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தற்போது இந்த பொருள் மாற்றம் அடைந்திருக்கு. இனி என்னென்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலை கோவிலுக்கு நம்ம போகும்போது அங்கே ஜூரகேஸ்வரர் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காரு. அந்த ஜூரகேஸ்வரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஒரு ஜுரமாக இருக்குது, காய்ச்சல், நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை வேண்டிக்கிட்டு நம்ம அவரை வழிபட்டுட்டு மிளகு ரசம் வைத்து அங்கே கூட சாப்பிடக்கூடிய பக்தர்களையும் பார்க்க முடியும். வைத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு அந்த ஜுரம் நம்ம விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவிலை நம்ம சுற்றி பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம முருகப்பெருமானுடைய கோவில்களில் பார்க்க வேண்டிய கோவில் இது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நிறைய பேர் அறுபடை வீடுகள் மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி குன்று இருக்கும் இடத்துல எல்லாம் குமரன் அமைந்திருக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பெரும் மாற்றங்களை நமக்கு தருகிறாரு. நிறைய பக்தர்கள் இங்கே வழிபாடு செய்யக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போய் வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் வரும்.